உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். கிங் மேக்கர், ராஜாவை ஏற்படுத்துபவர், ராஜாவாக ஆக்குபவர். பிறரை இவர் கிடையாது, ஒருவர் ராஜாவாக்குபவர். இந்தியாவின் கிங் மேக்கர் யார் என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், காமராஜர். பல அரசியல்வாதிகள், இப்போ அரசியல்வாதிகள், படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் தான் இந்தியாவின் கிங் மேக்கர். ஏனென்றால் அவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது அவர்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது மரணம் அடைந்தார். அப்போது யாரை பிரதமராக்குவது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்பொழுது அவர் லால் பகதூர் சாஸ்திரி என்பவரை பிரதமர் மந்திரியாக ஆக்கினார். இவர் தான் பிரதமர் ஆக்கினார். அவர் சிறிது காலம் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அவர் மரணம் அடைந்த உடனேயே அடுத்த பிரதமர் யார் என்று பிரச்சனை வந்த போது இந்திரா காந்தியை இவர் தான் பிரதமர் ஆக்கினார். எனவே 2 பிரதமர்கள் மந்திரிகளை காமராஜர் ஏற்படுத்தினார், உண்டாக்கினார். இவர் பிரதமராகவில்லை. இவர் ஆகலாம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இவர் தான். இவர் பிரதமர் ஆகவில்லை. இருவரை பிரதமராக்கினார். அதனால் தான் இவர் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். ஆனால் உலகத்திலேயே முதல் கிங் மேக்கர் யார் என்று கேட்டால் சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் கிங் மேக்கர் என்பது இஸ்லாமியர்கள் தெரியும், யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ தெரியும். இந்துக்களுக்கு தெரியவில்லை என்றால் கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் முதலாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக எங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் வேண்டார்கள். கடவுள் என்ன சொன்னார்? சாமுவேல் தீர்க்கதரிசி, இது உன்னை தெரியவில்லை, என்னத்தான் தந்துறாங்க, எனக்கு கீழாக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க, சரி ஒரு ராஜா ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சவுல் என்பவரை தேவனாகிய கர்த்தர் கடவுளின் உத்தரவுப்படி கட்டளைப்படி, நான் கடவுள் என்று சொல்வது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், இஸ்லாமை வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மேலபாத் கூப்பிடுகிற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்து வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனை கர்த்தரே கடவுள், அவர்தான் கடவுள். அவர்தான் 2008 எனக்குள்ள தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர்தான் ஆதி காலத்திலே முதலாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் என்பவரை இஸ்ரேலின் ராஜாக்களாக ஆக்குகிறார், ஆட்சி கொண்டு வருகிறார். அந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி செய்யும் போது ஒரு தேசத்தின் மேல் படையெடுக்க சொல்கிறார். கடவுள் தேவனை கருத்து கடவுள் ஒரு அமலேக்கு நினைக்கிறார். அமலேக்கு தேசத்தில் ஜனங்கள் மேல் படையெடுக்க சொல்கிறார். படையெடுக்கும் என்ன சொல்லி அனுப்புகிறார்? அந்த நாட்டில் உள்ள ஆண் பெண் குழந்தைகள், பிள்ளைகள், ஆடு மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் அறவே ஒழிச்சுங்கிறாரு. ஆனா சவுல் ராஜா சென்னையோட படையெடுக்கும் போது, அதாவது கொளுத்த ஆடு, கொளுத்த மாடு இதெல்லாம் கொண்டு வந்துடுறாரு, கோழியெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்துட்டு வீக்கானவங்க மட்டும், வயசான ஆடு, வயசான மாடு இதெல்லாம் கொண்டுட்டு மறுநாள் கொண்டு வந்துடுறாரு. இந்த கடவுள் பரமனந்து பாக்குறாரு. இப்ப சாமத்துக்கு சிம்பளா சொல்லி அனுப்புறாரு. என்னப்பா அது, நான் சவுராஜ் என்ன சொன்னேன், நான் கம்பிட்டா அன்னைவரே அடிச்சுடுன்னு சொன்னேன், ஆனா அது கொண்டு வந்துட்டான்னு சொல்லி அவன் சொல்றது கீழ்படியல, அவனை ராஜா இருந்து நீக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப எப்படி ராஜா நிற்கிறாரு? ஜெயலலிதா கொடுத்தாரு, அப்புறம் நீக்கிட்டு கலைஞர் கருணாநிதி, அப்புறம் நீக்கிட்டு ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, அவரை நீக்கிட்டு முக ஸ்டாலின், இப்ப முக ஸ்டாலின் எடப்பாடி நீக்கிட்டு விஜய்க்கு ஆட்சி கொடுத்துருக்காரு. இது செய்து கடவுள் தான் செய்யறாரு. இது அந்த காலத்து செஞ்சாரு. அந்த காலத்துல 2 ராஜாக்களை அபிஷேகப்படுத்தியது. சவுல் ராஜா ஆட்சியத்தை பிடிக்கிற உடனே அடுத்து யாராவது தாவூது என்பவரை ராஜாவாக கடவுள் ஆக்குகிறார். யார் மூலமாக? சாமு தீர்க்கதரிசி மூலமாக. கடவுள் நேரம் செய்ய முடியாது. சாமு தீர்க்கதரிசி மூலமாக சவுலை ராஜாவாக்கிறார். அவர் ஆட்சி சரின்னு சொல்லி அவர் ஆட்சியிலிருந்து நீக்கிட்டு திரும்ப இஸ்ரேலுக்கு தாவூதை ராஜாவாக்கிறார். இதுதான் அந்த காலத்தில் முதல் கிங் மேக்கர் சாமுவேல் தீர்க்கதரிசி. யார்? தேவனை கண்ட கடவுள் மூலமாக. இக்காலத்தில் கிங் மேக்கர் யார்? தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? நான், இவன் தேவனாகிய கர்த்த கடவுள், எனது அப்பா. நான் அப்பான்னு உண்மையா கூப்பிடுறேன். ஏன்னா என்னை புத்திர சுவீகாரத்தின் ஆவியா அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். சாதாரண ஆவியா அபிஷேகப்படுத்தல, புத்திர அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியா அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். உலகத்திலேயே தேவனாகிய கர்த்த கடவுள் குமாரன், என் குமாரன் நேசகுமாரன் சொன்ன இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அதற்கு பின்பாக இவனை பார்த்துதான், எந்த எம்மாற்றூர் உள்ள சிவமூர்த்தி என்ற ஜீவனை பார்த்துதான் இவன் என் குமாரன், என் நேசகுமாரன் என்று அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆரம்பத்தில் 2000 அழைத்துக் கொண்டு வருகிறார். நான் உரிமையா சொல்லுவேன், அது எங்க அப்பா, நான் மகன். என் மகனே கூப்பிடும்போது யாரு? நான் அப்பா தான் கூப்பிடுறேன். அப்பா
அவர் தான் என் மூலமாக தமிழ்நாட்டின் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். எப்படி என்றால் 2008 முதல் இடம் இந்த கத்தனை கடவுள் கூறி வருகிறார். 2002 என் குடும்பத்தை பற்றி மதுரை மத்திய சிறையில் இருந்தேன். 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். 2006 3 மாசம் 16/6/2006 முதல் 3 மாசம் திருச்சி சிறையில் இருந்தேன். அப்புறம் வந்து மதுரை மத்திய சிறையில் இருந்தேன். ஆழ்த்தண்ண சிவாசியாக இருந்தேன். அப்புறம் 2005/1/2013 முதல் இங்க சென்னை புழல் சிறைக்கு வந்துட்டேன். நான் அக்காலத்தில் இருக்கிற 2008 திருக்கதூர் வருகிறார். புழல் சிறைக்கு வந்த பிறகுதான் அரசியல் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். முதலில் யாரை பற்றி பேசுகிறார்? ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். என்னிடம் பேசுகிறார்? திருக்கதூர் என்ன சொல்றாரு அங்க நடக்குது. என் திருக்கத்தில் நான் சிறைக்குள்ள இருப்பேன், என்ன சொல்றாரு நடக்கிறது. என்ன சொல்றாருன்னா, அரசியலில் முதலாக ஜெயலலிதாவை பற்றி தான் இந்த தேவநாயக கர்த்தக்கடவுள் திருக்கதர்சன் கூறுகிறார். எப்பொழுது என்றால் 16/9/2024 புலர் மத்தியில் இருக்கிறேன். நான் செய்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். நான் அந்த பேப்பர் என்ன போட்டிருந்ததுன்னா, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு 20/9/2014 என்று கூறுவதை தள்ளி வைக்க வேண்டும் என்று கம்பெனி தரப்பு வக்கீல்கள் வாதிட்டார்கள் என்ற செய்தி நான் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த செய்தி பேப்பர் கேஷலாம் நம்ம பொதுவாக பேப்பர் படிச்சிருக்கேன். நான் அப்போது ஜெயலலிதாவோட படமும் போட்டிருந்தது நினைக்கிறேன். அப்போ அந்த செய்தியை பார்த்த உடனே என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எனக்குள்ளா தமது ஆவியால் அபிஷேகப்படுத்தி வல்லமை இறங்கி ஜெயலலிதாவுக்கு விரோதமாகவே தீர்ப்பு கூறினார். தேவ பாஷை பேசினார். நான் வந்து ஜெபம் பண்ணும்போது தமிழில் ஜெபம் பண்ண மாட்டேன். தேவ பாஷை கடவுளும் தூதர்களும் சேனைகள் பேசக்கூடிய தேவ பாஷை வல்லமை ஜெயலலிதா அவருக்கு விரோதமாக வானத்தை பார்த்து பேசுறாங்க. அப்ப எனக்கு கடவுள் உணர்த்தினார், நிச்சயமாக இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இளவரசர்களுக்கும் சுதாரங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீதிபதி செஷன் கோர்ட்ல வழக்கு இருந்தது. நீதிபதி ஜான் மைக்கேல் குன்கா வந்து விசாரிச்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு கிறிஸ்டியன். நிச்சயமா கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு நான் உறுதியாக நம்பினேன். அதன்படி 27/9/2024 27/9/2024 அன்று ஜெயலலிதா அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்பட்டது. 7/10/2024 அன்று ஜெயலலிதா சிறைக்கு சென்றார். அப்பொழுது 7/10/2024 அன்று எனக்கு என் தேவநாயக கட்டளை கொடுத்த வசனம், அன்னைக்கு நான் வசனத்தை எடுத்து கேட்டேன். கொடுத்த வசனம் என்னன்னா, அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அக்காலத்துல தேவநாயக கர்த்தர் கடவுள் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் அங்க பரமடத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியில் உள்ள ராஜாக்களை பூமியில் விசாரிப்பார். ஜெயலலிதா பூமியில் விசாரிச்சிருக்காங்க. அதை மாதிரி அதுக்கு ஒப்பிட்ட வசனம். இது வந்து ஏசாயா 24:21. அடுத்து ஏசாயா 24:22 என்னன்னா, அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டராய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அன்னை நாள் சென்று பின் விசாரிக்கப்படுவார்கள். பல சிறை வைக்கப்படுவாங்க, காவல் வைப்பாங்க. அன்னை நாள் சென்று விசாரிக்கப்படுவார்னா எனக்கு என்ன பண்ணாரு, 7/10/2024 ஜெயிலுக்கு போறாங்க, சிறையில் வச்சாச்சு. அன்னைய நாள்னா 5/12/2016 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு மரணம் அடைகிறார்கள். விசாரிக்கப்படுறாங்க, மரணம் கொடுத்துட்றாங்க, போயிடுறாரு. கடவுள் எனக்கு கொடுத்த வசனம் இது 2014 நடந்தது. 2015 கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் எப்படியோ குறுக்கோயில அவங்க அந்த வழக்கில் விட்டு வாங்கிட்டாங்க. இது கடவுளின் சித்தம் திட்டம் விடுதலை இருக்கிறாங்க. அதன் பின்பாக 14/1/2000 பேசவே இல்லை. 14/1/2016 அதே புலர் மத்திய சிறை நான் ஒரு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த செய்தித்தாளின் பக்கம் 2 ஜெயலலிதா காரில் செல்லும் போது மற்ற சில அமைச்சர்கள் வளைந்து குளிர்ந்து கும்பிடும் படத்தை நான் பார்த்தேன். ஜெயலலிதா காரில் போயிட்டு இருக்காங்க, பேப்பர்ல படம் போட்டிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. இந்த அமைச்சர்கள்லாம் வளைஞ்சு குளிஞ்சு கும்பிடுறாங்க. பார்த்த உடனே பரிசுத்த எனக்கு இறங்கிட்டார். நான் கேஷுவலா படிச்சிருக்கேன். 15 எல்லாம் இறங்கி ஜெயலலிதா அவர்களுக்கு விரோதமாக தேவபாசி பேசினார். படத்தை பார்த்து ஜெயலலிதா அவர்களுக்கு விரோதமாக கடிந்து கோவப்பட்டு, நீ என்ன பிரிய எவ்வளோ அவள் பின்னாடி அந்த பாசம் புரியாது, அந்த பாசம் கோவப்பட்டு பேசினார். அதே பேசின காலையில் பேசினாரு. அதே 14/1/2016 மதியம் 2:55 நான் வந்து ஜெபம் பண்ணேன். அப்போ வந்து 5 நிமிடம் பரிசுத்தம் எனக்குள்ள இறங்கி வானத்தை பார்த்து என் தேவநாயக கர்த்தர் கடவுளை பார்த்து மிகவும் கடுமையாக ஜெயலலிதாவை கடுமையாக சாடி பேசினார். ஜெயலலிதாவை திட்டி பரிசுத்தாக தேவ கர்த்தர் கடவுளை ஜெபம் பண்ணினார். இது அப்ப எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதுன்னா, ஜெயலலிதாவுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. இது 14/1/2016 கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை கிடைக்கும் 1, இல்லைன்னா 2016 தேர்தலில் தோல்வி கிடைக்கும்
2 இந்த மரணம் ஏற்படும். இது 3 அப்படின்னு நான் வேண்டேன். நான் இந்த 3ல எது நிறைவேறிச்சுன்னா சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை கிடைச்சிச்சு. ஆனால் தண்டனை கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து சாகர வரைக்கும் ஜட்மெண்ட் வரல, அது தப்பிச்சிட்டாங்க. 15/5/2016 நடந்த தேர்தலில் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்க? டிஎம்கே கூட 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, மதிமுக இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே மட்டும் தனியா இருக்குது. இதோட பிஜேபி நினைக்கிறேன் நான். இப்ப நம்ம கடவுள் என்ன பண்றாரு? சசிகலா மூலமா செய்கிறாரு. சசிகலா வந்து யார் மூலமா? மதிமுக வைகோ இருக்காரு, விசிகா இருக்காங்க. அவங்க வளர்ச்சி பிடிச்சு முதல்ல வைகோ இருக்கிறாரு, வைகோ மூலமாக விசிகா இருக்கிறாரு, விசிகா மூலமாக கம்யூனிஸ்ட் இருக்கிறாரு. இப்போ எப்படி? குதிரை பேரம். இதெல்லாம் அரசியல் கட்சி நம்ம சொல்லி பேசினாங்க. குதிரை பேரம் பேசி அவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பணத்தை சசிகலா போட்டிருந்தாங்க. பிரேமலா விஜயகாந்த் முன்னாடியே போய் சசிகலா நிறைய 2000 கோடி எத்தனை கோடி பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியா போட்டதான் கேட்கிறேன் நான். சில பேசியிருந்தாங்க, பணத்தை வாங்கி படி வந்துட்டாங்க. உடனே விஜயகாந்த் வந்து வைகோ தான் விஜயகாந்த் எடுத்தது. வாங்க கூட வாங்க, நீங்க தான் கிங் மேக்கர், நீங்க தான் கிங் மேக்கர், நீங்க கிங்ல பண்ணாங்க. 2016 கிங் எல்லா இடத்துல திமுக 3 விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐசிதை செய்து என்ற கருத்த கடவுள். ஏன்னா ஜெயலலிதா தான் முதலமைச்சர் இருக்கணும். ஏன்னா ஜெயலலிதா மரணம் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. 15 சொல்லிட்டாரு, மரணம் கொடுக்க சொல்லிட்டாரு. மரணம் அடையும் போது கட்சி செதறிவிடக்கூடாது. செதுக்கி போச்சு பாத்தீங்களா? தேர்தல் தோற்றோட சிஎம்மா இருந்தா ஒன்னா இருப்பாங்க. 2014 சிஎம்மா தான் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. 2008 கொஞ்சம் பிரிஞ்சு போனாங்க. இப்போ 2024 எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா கட்சி ஆட்சி இருந்தா தான் மரியாதை. அப்ப ஜெயலலிதா இறக்கும்போது ஏடிஎம்கே வந்து ஆட்சியில செதறி போயிடுவாங்க. அதுக்காகத்தான் ஜெயிக்க வேண்டும் ஒரே காரணம் கிங் மேக்கர் என்று சொன்னாரு. ஜெயிக்க வேண்டும் ஒரே காரணத்துக்காகத்தான் 15/5/2016 ஜெயிச்சாரு. ஏன்னா முறைப்படி வந்தா 96 ஏடிஎம்கே, 96 to 2001 டிஎம்கே. வந்து பார்த்தோம்னா 2011 to 2016 ஏடிஎம்கே. இப்ப 2016 to 2021 டிஎம்கே வரணும். முறைப்படி பார்த்தா வரணும். அதை மாத்தி உடைச்சு மாத்தி விட்டாரு. இதான் கர்த்தர். அதான் அவர் கிங் மேக்கர். ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு, சொல்லி செய்தார். 3 தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க, மரணம் கொடுத்துட்டாரு. மறந்த பற்றி என்ன சொன்னார்? எப்படி சொன்னார்னா 15/1/2016 சொன்னாரு. என் தேவனாய் கட்டளை கூட திருத்தகசனத்துல 15/1/2016 அன்று புலல் மத்திய சிறையில் 1000 சிறையாசியாக இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்கதர்சனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு இந்த தேசத்தை ஆளுகின்ற அந்த ஸ்திரீயின் உலக வாழ்வு முடிவு பெறுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், உலகத்தின் அதிபதினா சாத்தான், சைத்தான், யமன், அவனது அதிகாரத்தோடு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஜெயலலிதா அவர்களுக்கு உலக வாழ் முடிவு பெறுகிறது. உலக வாழ்னா மனிதராக வாழக்கூடிய வாழ் முடிவு பெறுகிறது, மரணம் கொடுக்கப்படுகிறது. இதை சொன்ன 15/1/2016 15/1/2016 மரணம் கொடுக்கும்னு சொல்லியாச்சு. என்ன கொடுக்கும்னு தெரியாது, அவர் தான் தெரியும். 5/12/2016 மரணம் கொடுக்குறாரு. அதற்கு முன்பாக 15/5/2016 தேர்தல் வருகிறது, நம்ம சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் ஜெயலலிதா தோற்றுவிட்டால் உடனே மரணம் அடையும் போது 5/12/2016 மரணம் அடையும் போது கட்சியெல்லாம் செதி ஓடிடும், கலைஞ்சிரும். அதுக்காகத்தான் தேர்தல் ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து பிசிகா, அப்புறம் மதிமுக எல்லாத்தையும் பிரித்து விஜயகாந்தியும் ஒரு கூட்டணியை சேர்த்து மக்களால் கூட்டணி உருவாக்கி மும்முனை போட்டியாக வச்சு ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சாரு. கடவுள் சுத்தம் திட்டம். அதைத்தான் என்கிட்ட சொன்னார், என் தேவனை கத்தோடு சொன்னார். இதைத்தான் சுசுமா சொன்னார். கடவுள் தான் அந்த ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக ஆக்கினார். அவர் கிங் மேக்கர் யாரு? அவர் என் மூலமாக, அவர் மறைமுகமாக என் மூலமாக செய்கிறார். என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டு செய்கிறார். நான் செய்ய முடியாது, நான் வந்து செய்யலை. நான் என் மூலமாக அப்போ திட்டத்தை பவர் கொடுத்தாரு. இன்னும் என்னை வெளிப்படுத்தலை, என் வெளியே கொண்டு வரல. என் மூலமாக தான் சொல்லி செய்தார். ஜெயலலிதா மரணத்தை குறித்து 15/1/2016 அப்புறமாக வந்து 23/1/2016, 7/10/2016, 8/10/2016, 30/10/2016, 3/11/2016, 4/12/2016, 5/12/2016 மரணம் அடைகிறார். 6/12/2016 பேசுகிறார். இவர் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றுவர்களிடத்திலே போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. சொத்து கூப்பாடு தண்டனை கிடைச்சதையும் மாமனிதன் இம்மாற்றுவர்கள் ஒளிபரப்பியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜெயலலிதா 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைகிறார். 6/12/2016 பன்னீர்செல்வம் தமிழ் முதலமைச்சர் ஆகிறார். இதை செய்தது தேவனாய் கர்த்தர் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரையும் ஜெயலலிதாவுடைய 2015 கிங்காக ஆக்கினது தேவனாய் கர்த்தர் கடவுள் என்னன்னு கூறி செய்தார். அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களையும் 6/12/2016
தமிழகத்து முதலமைச்சராக என் தேவனாய் கர்த்தர் என் மூலமாக செய்தார். அதனால நான் சொன்னேன், நான் கிங் மேக்கர் நானும் எனது அப்பாவும் சொன்னேன். நான் என்ன மாதிரி சொன்னேன், நானும் எனது அப்பாவும் கடவுள்னு சொன்னேன் நான். ஆனால் அப்பொழுது என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் முதலமைச்சரான உடனே பதவி அவர் தற்காலிகமானு சொன்னார், தற்காலிகமானதுன்னு சொன்னார். அது மரணம் அடைந்த பிறகு என் தேவனாய் கர்த்தர் என்னுடைய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 14/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். இத்தேசத்துக்குரிய அதிபதி உன்னாலே உறுதிப்படுத்த கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இம்மாற்றோரால் உறுதிப்படுத்த கடவுது என்ற சொல்லித்தான் பண்ண சொல்றாரு. 15/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்க கேளுங்கள். இத்தேசத்தின் அதிபதி உன்னாலே உறுதிப்படுத்த கடவுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இம்மாற்றோரால் அழிவு ஆட்சியாளர் உறுதிப்படுத்த கடவுது கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம். 15/12/2016 மதியம் 3 மணி அளவில் புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த தேசத்தின் அதிபதி உன்னாலே அடையாளம் காட்டப்படுவதாக. விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இம்மாற்றோரால் அடையாளம் காட்டப்படுவதாக. 6/12/2016 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யார்? என் தேவனாய் கர்த்தர் கடவுளாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ன கூறினார். அதன் பிறகாக என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்று தீர்க்க தரிசனங்கள் பின்வருமாறு. 16/12/2016 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கூறியது, இந்த தேசத்திற்குரிய அதிபதி உன்னாலே நிர்ணயிக்க கடவுது. அவன் தற்காலிகமானவன். யாரு? 6/12/2016 தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதவி இருக்கிறாரு. 16/12 என் தேவனாய் கர்த்தர் சொல்லி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்குரிய முதலமைச்சர் உன்னாலே இந்த இம்மாற்றோரால் நிர்ணயிக்க கடவுளை நிர்ணயிக்கணும். அவன் தற்காலிகமானவன். அவன் ஓபிஎஸ் பதவி வைத்திருந்தான், தற்காலிகமான. அந்த தற்காலிகமான மாத்திய 16/12 சொல்ற 6/12 பதவி வைக்கிற 16/12 சொல்லிடுறாரு. 21/12/2016 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கூறியது, என்னால் இத்தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி உன்னுடன் கூடவே இருந்து பணி செய்ய கடவுது. அவன் தற்காலிகமானவன். கடவுளால், இதன் விளக்கம் என்னவென்றால், கடவுளால் தமிழகத்து முதலமைச்சராக கொடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பதவி தற்காலிகமானதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு கடவுள் சொல்லிட்டாரு. 21/12/2016 ஓ பன்னீர்செல்வம் பதவி தற்காலிகமானு சொல்லிட்டாரு. அதே 21/12/2016 மாலையில் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்திற்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி நாமம் ஓ பன்னீர்செல்வம். இந்த பதவியான தற்காலிகமானது கடவுள் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? அப்போ கிங் மேக்கர் அவரு, நான் அவரை கிங் மேக்கர். யார்ட்டும் சொல்லல, உலகத்தில் யாருக்குமே சொல்லல. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் பேரு ஓ பன்னீர்செல்வம். இந்த பதவி முதலமைச்சர் பதவி ஓ பன்னீர்செல்வம் தற்காலிகமானது கடவுள் வார்த்தை. 29/12/2016 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறியது, இத்தேசத்தின் அதிபதி என்னால் அபிஷேகப்படுத்தப்பட்டவன். அப்பதிவான தற்காலிகமானது. 29 சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அபிஷேகப்படுத்தப்பட்டது கடவுளால் தான். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக கடவுளால் தான். அந்த முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது. 29/12 சொல்றாரு. 6/2/2016 ரிசைன் பண்றாரு. ஸோ கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைய வருகிறது. 6/12/2016 அவர் முதலமைச்சராக கடவுள் ஆக்குகிறார் என்று சொல்லுகிறார். 6/2/2016 அவர் ரிசைன் பண்றாரு என்று சொல்லுகிறார். கடவுள் தீர்க்க தரிசனம். கிங் மேக்கர் யாரு? ஓபிஎஸ் கிங் மேக்கராக இருக்கிறது கடவுள் என் மூலமாக. 5/12/2016 ஜெயில மரணம் அடைகிறாங்க. 6/12/2016 ஓபிஎஸ் முதலமைச்சராகிறாரு. அது தற்காலிகமான காலத்துக்கு சொல்றாரு. 6/2/2017 அவர் ரிசைன் பண்றாரு. ஓபிஎஸ் ரிசைன் பண்ணிடுறாரு. யாரால? சசிகலா ராஜா ரிசைன் பண்ணிக்கிறார். சசிகலா ராஜா ஜெயில மரணம் பண்றோம் என்ன திட்டம் போடுறாங்க, மறைமுகமா உள்ளத்துல நினைக்கிறாங்க. நான் புலல் மத்திய சிறைக்குள்ள உள்ள இருக்கிறேன்னு அந்த அம்மா வீட்டுல இருந்து நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற பூரா என்கிட்ட சொல்றாரு, சொல்றாரு. ஏன்னா நான் அவர் அப்பா, நான் மகன்கிட்ட சொல்றாரு. டெய்லி என்ன பேசுவாரு. சொல்லும் போது என்னென்ன சொன்னாருங்கிற என்ன நினைச்சாங்கன்னா சொல்லிடுறேன். முதல் ஆதிமா பொதுச்செயலாளர் பதவி கைப்பற்றணும். ஆதிமா பொதுச்செயலாளராக இருந்தது இவர் ஓ பன்னீர்செல்வம் பொதுச்செயலாளர் யாரும் இல்லை நினைக்கிறேன். அம்மா ஜெயலலிதா இறந்தாங்க, யாரும் இல்லை. முதலமைச்சர் தான் ஓ பன்னீர்செல்வம். அதனால ஜெயலலிதா இருப்போம் யாரும் ஆதிமா பொதுச்செயலாளர்னு பிரச்சனை வந்தது. ஆதிமா பொதுச்செயலாளர் பதவி முதல்ல கைப்பற்றணும். அது கைப்பற்றி முடிஞ்சோடனே முதலமைச்சர் பதவி கைப்பற்றணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அந்த அம்மா சசிகலா நினைக்கிறது அப்புறம் என்ன சொல்றாரு வசதியில் பாருங்க. ஜெயலலிதா அவர் மரணம் அடைந்தது 5/12/2016. சசிகலா ராஜன் என்ன நினைக்கிறான்னு சொல்றாரு. கடவுள் என்ன பேசுறாரு. 16/12/2016 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் நினைக்கூடிய தீர்க்க தரிசனம். ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீ நாங்கள் முடிவு கூறுகிறது. 16/12 நினைக்கிறாங்க.
இதன் விளக்கம் என்னவென்றால், ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீனால் முடிவு வருகிறதுனா 2012 முதலமைச்சராக நினைக்கிறாங்க. சசிகலா நடராஜன் நினைக்கிறேன்னு சொல்றாரு. சசிகலா அந்த ஸ்ரீ நடராஜன் ஆள் முடிவு கொண்டு மறந்து கொடுக்க நினைக்கிறாரு. கடவுள் மறந்து கொடுத்துருவோம், பாவி எடுத்துருவோம், எடுக்கூட நினைக்கிறாரு. 17/12/2016 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. ஏன் நான் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கடவுள் சொன்ன வசனம் நான் வாசிக்கிறேன்னா, அப்ப நான் சிறைக்குள்ள இருக்கேன், டேப் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. 2012 வெளியே வந்துடுறேன். அப்ப எல்லா வசனத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், செல்போன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நம்ம இப்ப நான் சிறைக்குள்ளனால நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. கடவுள் வாசனத்தை நோட்டை குறிச்சு தான் வாசிக்கிறேன். நான் 17/12/2016 என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியது, ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. அருமையான தீர்க்க தரிசனம். இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்களது கணவன் நடராஜன் அவர்களோடு சேர்ந்து வாழ கடவுது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வாழட்டும்னு சொல்றாரு. அவளுக்கு சசிகலா நடராஜனுக்கு அதிகாரம் ஆதிகமா பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட கடவுது. கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம் சொன்னா 17/12/2016. அப்ப நினைச்சிட்டு இருக்காங்க, மனசுல நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறாங்க. அந்த அம்மா பொதுச்செயலாளர் 23/12/2016. அதிமுக அமைச்சர்களே பொதுச்செயலாளர் மட்டும் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சசிகலா நடராஜன் அவர்களுக்கு அதிகமாக பொதுச்செயலாளர் கொடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா 17/12/2016 நம்ம நினைச்சிட்டாங்க, உங்களுக்கு நினைச்சிட்டாங்க, கடவுள் தெரியும். அதோட சொல்லிட்டாரு, சரிப்பா அந்த அம்மாவுக்கு பொதுச்செயலாளர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதிமுக பொதுச்செயலாளர் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம பொதுச்செயலாளர் 23/12/2016 குறிச்சுக்கொள்ளுங்கள். கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 18/12/2016 என் தேவநாயக கர்த்தர் அவர்கள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனம், ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்பட இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் தேசத்தின் நலனுக்காகவே பயன்படுத்த கடவுது. நம்ம என்ன செய்வாங்கன்னு கடவுள் தெரியும், அதான் சொல்றாரு. 18 பொதுச்செயலாளர் 23/12/2016 கடவுள் சொல்றாரு. சசிகலா இது விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற 23/12/2016 கொடுக்கப்பட இருக்கிற ஆதிம பொதுச்செயலாளர் பதவியை வைத்துக் கொண்டு துஷ்பிரயோகம் தவறா பயன்படுத்தாம லஞ்சம் வாங்க, பிறர் குடும்பப்படுத்த, பிறர் பதவி நீக்க, பூசோட பதவி தேக்க, லஞ்சம் வாங்க, துஷ்பிரயோகம் செய்யாமல் தமிழகத்தின் நலனுக்காக பயன்படுத்த கடவுள் சொல்றாரு. அந்த அம்மாவோட எண்ணம் அவர் தெரியும் சொல்றாரு. 21/12/2016 என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்ன கூறியது, அந்த ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு இவனோடு இணைந்து பணி செய்ய கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய, இன்னும் கொடுக்கப்படக்கூடிய, அது கேட்க கூட செய்யல, பேப்பர்ல வரல, பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்கன்னு பேப்பர்ல வரல. அப்பயே சொல்லிட்டாரு, 21 சொல்லிட்டாரு, கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு அதிகமா பொதுச்செயலாளர் பதவியோடு இவனோட OPS முதலமைச்சர் OPS இணைந்து பணி செய்ய கடவுது, அவரோட சேர்ந்து இணைந்து பணி செய்ய கடவுது நாட்டு மக்களுக்காக. கடவுள் வார்த்தை தீர்க்க தரிசனம், அருமையான தீர்க்க தரிசனம். 29/12/2016 காலையில ஆதிம பொதுச்செயலாளராக சசிகலா நடராஜன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 29/12 சொல்றாங்க. 29/12/2016 இரவு 12:05 மணி அளவில் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனம், ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவி நிரந்தரமானது. யார் கொடுப்பா? கடவுள் சொன்ன வார்த்தை. விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிமுக பொதுச்செயலாளர் பதவி நிரந்தரமானது. அன்னைக்கு ஒழுங்கா அந்த பதவியில் இருந்தாங்கன்னா இப்போது பொதுச்செயலாளர் கட்சியை கட்டுக்கோ வச்சிருக்கலாம். முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாங்க, பதவியை கொடுக்கல, சிறை அனுப்பினார். கடவுள் வார்த்தை. பொதுச்செயலாளர் பதவியை பெற்ற உடனே ஏற்கனவே நினைச்ச மாதிரி பெற்றாச்சு, அடுத்து அதிமுக முதலமைச்சர் ஆகணும், தமிழகத்துக்கு முதலமைச்சரான முடிவு பண்றாங்க. அதுக்காகத்தான் ஓபிஎஸோடு சண்டை போடுறாங்க, ஓபிஎஸோடு சண்டை போட்டு ராஜினாமா பண்ணு தகராறு பண்றாங்க. அவர் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கிறத கடவுள் என்னிடம் கூறிவிட்டார். அதான் நடந்தது. கிங் மேக்கர் இவருக்கு தமிழக முதலமைச்சராக சசிகலா நடராஜனை ஏற்படுத்த கூடாதுன்னு கடவுள் சாதிச்சார். ஜெயலலிதாவை 2015-2016 முதலமைச்சராக்கினாரு, ஓபிஎஸ் முதலமைச்சராக்கினாரு. இந்த அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார். கிங் மேக்கர் யாரை முதலமைச்சர் ஆக்கணும் ஆக்கூட முடிவெடுப்பு கடவுள் என்னிடம் கூறுகிறார். நானும் இப்ப கிங் மேக்கர் பாய்த்தானே, மனுஷனாக நான் கிங் மேக்கர், அவர் கடவுளாக கிங் மேக்கர், அப்பா அம்மாவும் கிங் மேக்கர், அப்பா அம்மாவும் கிங் மேக்கர்.
2/1/2017 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். ஸ்திரீயானவள் ஆதியிலே தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஸ்திரீயோடு இருந்து தன் தேவைக்கு மேல் அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறாள். தற்போது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை விட்டு அதிகாரத்தோடு கூடிய பணியோடு சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறாள். அவள் நினைவு நிறைவேறது. அருமையான தீர்க்க தரிசனம். சசிகலா நடராஜை பற்றி கடவுள் தீர்க்க தரிசனம், அருமையான தீர்க்க தரிசனம். என் விளக்கம் என்னவென்றால், ஸ்ரீயானவள் ஆதியிலே தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஸ்திரீயோடு இருந்து தன் தேவைக்குமே அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறாள். சசிகலா நடராஜன் ஆரம்பத்தில் 91 தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு இருந்து தன் தேவைக்கு அதிகமாக தன் தேவைக்கு போக தன் சொந்தக்காரங்க பூரா பெரிய நாட்டு மக்களுக்கு தெரியும். உடனே நம்ம ED ரைடு 150 ரைடு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. 150 அப்போ 150 எத்தனை இருக்கு பாருங்க. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் பேப்பரில் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் கடவுள் வார்த்தை. தற்போது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை விட்டு அதிகமாக கொஞ்ச பணியை விட்டு அதிகாரத்தோடு ஒரு பணியோடு தமிழக முதலமைச்சர் பணியோடு சொத்துக்கள் சேர்க்க நினைக்கிறான். அவன் என்னங்க நிறைவேறாது. அருமையான தீர்க்கதரிசனம். ஆரம்பத்தில் ஏழோட கூட இருந்து அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்திருக்கிறாங்க. தற்போது அதிகமாக பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டுட்டு முதலமைச்சராக ஆகி அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறார். அவள் நினைவுகள் நிறைவேறாது. சசிகலா நடராஜன் நினைவு நிறைவேறாது. இது சொன்னது 2/1/2017. ஜட்மெண்ட் வந்தது 14/2/2017. சிறைக்கு போனது 15/2/2017. என்ன சொன்னது? கிட்டத்தட்ட 2 மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க. 4/1/2017 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்ப நீங்க கேளுங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை விட்டு அதிகாரத்தோடு கூடிய பணியை தேடி ஓடி அலைகிறார். கடவுள் நம்ம அணிஞ்சிட்டு இருக்காங்க, முயற்சி பண்றாங்க. யாருக்கும் வெளியே தெரியாது. அது கட்சிக்காரங்களும் தெரியும். வார்த்தை இது விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் கொடுக்கப்பட்ட பணியை விட்டு அதிமுக பணியை விட்டு அதிகாரத்தோடு கூடிய பணி தேடி ஓடி அலைகிறார். முதலமைச்சர் பதவிக்கு தேடி ஓடி அலைகிறார். கடவுள் வார்த்தை தீர்க்க தரிசனம். 27/1/2017 என்று என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனம். உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அவளுக்கு விரோதமாகவே தீர்ப்பு வரும். தண்டனை என்ன கொடுக்கப்படும். 27/1/2017 தீர்ப்பு வந்தது 14/2/2017. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. 1 மாசம் 1.5 மாசம் மேல 1.5 மாசம் முன்னாடி சொல்லிட்டாரு. இதை விளக்கம் என்னவென்றால், உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவளுக்கு விரோதமாக தீர்ப்பு வரும். உச்ச நீதிமன்றத்திலிருந்து சசிகலா விரோதமாக தீர்ப்பு வரும். சொத்து கூப்பளவுக்கு பெண்டிங்ல இருக்கு, தீர்ப்பு வரும். தண்டனை என்ன கொடுக்கப்படும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 14/12/2017. இவரு 21 மாசம் முன்னாடியே தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கடவுள் தீர்க்க தரிசனம். ஆமா, சரி கண்பொஞ்சா அனுப்புறாரு. கடவுள் தீர்க்க தரிசனம். 5/2/2017 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்ப நீங்க கேட்கலாம். இத்தேசத்தை ஆள்வதற்காகவே இந்நாளில் அவள் திட்டமிட்டு இருக்கிறாள். அவள் திட்டம் என்ன தடுக்கப்படும். காலையில 8 சொல்றாரு. 8 சொல்றாரு. இன்னைக்கு 5/2/2017 சொல்றாரு. அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தை தமிழ்நாட்டை ஆள்வதற்காகவே இந்த 5/2/2017 சசிகலா நடராஜன் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அவள் திட்டம் என்ன தடுக்கப்படும். என்ன பண்றாங்க? 5/2/2017 சசிகலா நடராஜன் காலையில நடைபெற்ற எம்எல்ஏ கூட்டத்தில் தமிழக முதலமைச்சராக தேர்வு பெற்று கடிதம் வாங்கிறாங்க. எல்லாமே எம்எல்ஏ கடிதம் வாங்கிட்டாங்க. 10:30 மணிக்கு கடவுள் சொன்னது 8:20 காலையில் 8 தீர்க்க தரிசனம் திட்டம் போட்டாங்க. 6/2/2017 பன்னீர்செல்வம் அவர்கள் பத்தி ராஜினாமா செய்கிறாரு. அன்றைக்கு 6/2/2017 மதியம் 2 மணிக்கு என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியது, இத்தேசத்தை ஆள நினைக்கிற அந்த ஸ்திரீயானவள் செய்த பாவங்களுக்கு உரிய தண்டனை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நாள்ல 6 மணிக்கு சொல்றாரு, ஸ்திரீயானவள் தேசத்தின் அதிபதியாவதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவள் எண்ணம் நிறைவேறாது அப்படின்னு சொல்றாரு. 1.5 மாசம் முன்னாடி சொல்லிட்டாரு. அவன் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சசிகலா நடராஜன் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தை ஆள நினைக்கிற அந்த ஸ்திரீயானவள் செய்த பாவங்கள் குறித்த தண்டனை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற சசிகலா நடராஜன் அவர்கள் செய்த பாவங்களுக்கு உரிய தண்டனை அவள் கொடுக்கப்படுகிறது. சொத்து கூப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸ்திரீயானவள் தேசத்தின் அதிபதியாவதற்காகவே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாள். அவள் இன்னும் நிறைவேறாது.
சசிகலா நடராஜன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஆவதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணம் நிறைவேறாது. கடவுள் திருக்க தரிசனம். யாரை முதலமைச்சராக்கணும், யார் முதலமைச்சராக்கணும் கடவுள் தெரியும். யார் கிங்மேக்கர் அவர் தான் முதலமைச்சராக்கணும். என்ன சொல்றீங்களா? இத்தனை என்ன சொல்றாரு, ஏன்டேன்னு சொல்லணும். நான் யாரு, எனக்கு என்ன கடவுளோட பவர் இருக்கு. பெரிய உலக சிறந்த உள்ள கடவுள். அமெரிக்கன் அதிபரை உண்டாக்கி அதிபரை நியமிக்கிறார், ரஷ்யன் அதிபர் நியமிக்கிறார், இந்திய பிரதமர் நியமிக்கிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நியமிக்கிறார். நான் ஏன்னு சொல்ற காரணம் என்ன, உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே, விருதுநகர் மாவட்டத்திலே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்திலே, வம்சாரம் கிராமத்திலே, முத்துக்கரப்பனாரா தெருவில் இருந்த வெள்ளச்சி ஆசிரியர் தங்கச்சி அம்மாவளின் மகனாக 2வது மகனாக பிறந்தவன் நான் இவன். 15/8/1960 பிறந்தவன். சுமூர்த்தி என்ற ஜீவன். நாஸ்டாமஸ் கூறிய மாமனிதன் இம்மாற்று உருவலர் அழிவுல ஆட்சியாளன் இந்த மனிதன் தான். பின்னர் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து 7/2/2017, 8/2/2017, 9/2/2017, 10/2/2017, 12/2/2017, 13/2/2017, 12/2/2017 என் தேவனை கருத்தை கூட சொன்ன திருக்க தரிசனம். அந்த சிறைக்கு சிறையிருப்பு கொடுக்கப்படுகிறது, உறுதியானது. இதுதான் மருந்து சொல்றாரு. சிறைக்கு அனுப்புவேன், சிறை கொடுக்க போறோம், சிறை உறுதியானதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இத்தனை நாள் சொல்லிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நிறைய தான் சொல்றேன், நான் சுருக்கமாக போட்டிருக்கேன். நான் 14/2/2017 காலை 10 மணிக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து சசிகலா இளவரசி சுதாகரன் சொத்துக்கு பொறுப்பில் சிறைப்பு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு மதியம் சொல்றாரு. 14/2/2017 மதியம் 2 மணி அளவில் என் தேவனாய் கர்த்த கடவுள் இடம் கொடுத்திருக்க தரிசனம். ஸ்திரீயானவளுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்பட்டது தேசத்தின் நலனுக்காகவே. அருமையான வார்த்தை. யாருக்கு சாசனம் வார்த்தையார் சசிகலா விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜனுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்பட்டது தமிழகத்தின் நலனுக்காகவே. அதிகமா பொதுச்செயலாளர் பதவிக்கு சசிகலா நடராஜன் ஆசைப்பட்டாங்க, கொடுக்கலாம்னு சொன்னாரு. முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, கொடுக்க மாட்டேன், சிறை கற்போம் சொன்னாரு. 14/2/2017 ஜட்மெண்ட் வந்தது. 15/2/2017 சசிகலா சிறைக்கு போறாரு. போகும்போது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறதுக்கு எம்எல்ஏ லெட்டர்லாம் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆகிறார். அவரை முதலமைச்சர் ஆக்குனது என் தேவனாய் கர்த்த கடவுள். யாருக்கும் தெரியாது. ஓபிஎஸும் சிஎம் ஆகக்கூடாது, சசிகலா சிஎம் ஆகக்கூடாது கடவுள் முடிவு எடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி சிஎம் கொண்டு வரணும்னு கடவுள் நினைத்தாரு, கொண்டு வந்து மறைமுகமாக கொண்டு வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா சிறைக்கு சென்ற பின்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கினது என் தேவனாய் கர்த்த கடவுள், கிங் மேக்கர் என் தேவனாய் கர்த்த கடவுள் என கூறினார், செய்தார். அதன் பிறகாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அவர் தான் முதலமைச்சர் ஆகினாரு, அவர் தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது அவரை குறித்து என் தேவனாய் கர்த்த கடவுள் திக்கதரிசனம் கூறினார். 5/4/2019 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் திக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஒத்திரித்தி மக்களிடம் தோரைக்கு திம்மோ துபதமட்டோத்தம் அப்புத்தி பபதம் மட்டுத்தரம் தரமி அத்தரிமைக்கோ தெப்போ பபதமட்டு தக்கு தம்கோ திமோதமட்டு. நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதி ஆட்சி மாற்றம் ஏற்படும் உறுதியாக. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். பரிதானம் அவனுக்கு கீழ்ப்பணி புரியும். அனைத்து அமைச்சர்களும் பரிதானத்தினாலே தங்களைத்தானே செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை அல்ல, ஜனங்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செய்யப்படுகிறார்கள். அகற்றி போடுவேன், ஆட்சியிலிருந்து அகற்றி போடுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதி, நான் தங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2019 முதலமைச்சர். ஆட்சி மாற்றம் ஏற்படும். என்ன திருக்க தெரிஞ்சு பாருங்க. 2021 எலெக்ஷன் வருது. 6/4/2021 தான் எலெக்ஷன் நடந்தது. ஆனா சொல்றது 5/4/2019, 20, 21 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆட்சி மாற்றம் ஏற்படும், உறுதியானது உறுதியானது உறுதியானது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமி கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். பரிதானம் அவனுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து அமைச்சர்களும்
பரிதானத்தினாலேயே தங்களைத்தானே செழிப்பாய் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களே அல்ல. பின்னாடி இருக்கிற அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், வேல்மணி, தங்கமணி எல்லாமே என்ன படித்த குறை சொன்னீங்க. நீங்க உங்களால தோத்த காரணம் நீங்க. பரிதானம் அவனுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து அமைச்சர்களும் பரிதானத்தினாலே தங்களைத்தானே செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களே அல்ல. இதன் அர்த்தம் என்னன்னா, லஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து அமைச்சர்களும் இருந்தாங்கல்ல, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், வேல்மணி, தங்கமணி, தத்தம் விஸ்வநாதன், காமராஜ் போன்ற இந்த கீழே இருந்த அனைத்து அமைச்சர்களுமே பரிதானத்தினாலே லஞ்சவங்கனாலே தங்களைத்தானே செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களே அல்ல. எல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அமைச்சர் முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சுருங்க பாருங்க. அதாவது உங்க கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. ஜனங்களே அல்ல, அவங்கதான் செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களே அல்ல. ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஜனங்களுக்கு விரோதமாகத்தான் நாம் அமைச்சர்கள்லாம் செயல்படுறாங்க. அகற்றி போடுவேன், ஆட்சியிலிருந்து அகற்றி போடுவேன். அதைத்தான் சொல்றாரு. 2021 சம்பாதிச்ச காரணத்தினாலதான் ஆட்சி அகற்றி போட்டாங்க. நம்ம எப்படி எடப்பாடி தோத்தாரு, தோல்விக்கு எடப்பாடி காரணம் சொல்ல முடியும், எடப்பாடி பழனிசாமி காரணம் சொல்ல முடியும். அமைச்சர்கள் நீங்க பரிதானம் வாங்கின காரணத்தினால்தான் கடவுள் வந்து அந்த மீடிங் ஆட்சியை 2021 ஜெயிக்க விடல. இதான் காரணம், மெயின் காரணம். எடப்பாடி பழனிசாமி மட்டும் அல்ல, அவர் பம்பரமா சுத்தினாரு, தமிழ்நாடு சுட்டு பண்ணி போயிட்டு இருந்தாரு. தோற்றதுக்கு காரணம் நீங்க அமைச்சர்கள் தான் காரணம். அவரை குறை சொல்லாதீங்க, எல்லா அமைச்சர்களும் தான் காரணம். சம்பாதித்து அந்த அமைச்சர்களும் யார் சம்பாதிச்சு சொல்ல முடியாது. கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, ஆனா மக்களுக்கு தெரியும், மற்ற எதிர்கட்சிக்காரர்கள் தெரியும். எல்லாம் சம்பாதிக்க மாறில்லை, எல்லா அமைச்சரும் சம்பாதிச்சிருக்கீங்க. அது நீங்க சம்பாதித்ததுதான் நீங்க தோல்விக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அல்ல, கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. 23/5/2019 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்ப கேட்கலாம். இத்தேசம் அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும், புதிதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும், புதிதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 2019 இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இதை ஏற்கனவே பல எபிசோட போட்டிருக்கேன். தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அல்ல, கடவுள் தான் காரணம் போட்டிருக்கு. 2021 ஆதிமா தோல்விக்கான எடப்பாடி பழனிசாமி அல்ல, கடவுள் தான் காரணம் பல எபிசோட மாமடி இம்மாத்தோடு போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லியிருக்காரு? 2023 சொல்லிட்டாரு. தேர்தல் முடிவு 2/5/2019 வந்தது. என்னைக்கு சொல்லிட்டாரு? இத்தேசம் தமிழ்நாடு அதிகாரம் உள்ளவனிடத்தில் முதலமைச்சராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி, அதிகாரம் முதலமைச்சர் பறிக்கப்படும். கடவுள் வார்த்தை, அது கிங்மேக்கர் கடவுள். 2021 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, முடிச்சது கடவுள், கிங் மேக்கர். என்னிடம் கூறினார், நானும் கிங் மேக்கர். அவர் சொன்னது செஞ்சேன். அவர் சொன்னது நான் என்ன சொன்னாரு, நான் கிங் மேக்கர், கடவுள் கிங் மேக்கர், நானும் அப்பாவும் கிங் மேக்கர். என்ன சொல்லணும், உலகத்துக்கு என்ன சொல்லணும்? புதிதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். முக ஸ்டாலின் அதிகாரம் கொடுக்கப்படும். இங்கே சொல்லிட்டாரு, முதல்ல சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 2019 அவர் அடுத்த முதலமைச்சர் கிடையாது என்று 2020 தேர்தல் முடிவை அன்னைக்கே சொல்லிட்டாரு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி புண்ணியம் கிடையாது, எல்லா அமைச்சர்களும் காரணம். 2021 முதலமைச்சர் முக ஸ்டாலின் கிங் மேக்கர் எந்த கட்ட கடவுள் முடிவு செய்தார் என்னன்னு சொன்னார். நானும் அப்பாவும் தான் கிங் மேக்கர். அப்பா என்கிட்ட சொன்னாரு, அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு, என்கிட்ட சொன்னாரு. சரிங்களா? வேற யாருக்குமே சொல்லல. 2021 முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்பது எனக்கும் எனது அப்பாவுக்கும் 2016 தெரியும். என்னைக்கு சொன்னாரு? 2021 முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் வருவான் என்று 17/12/2016, 12/12/2016, 20/12/2016, 13/3/2021, 8/4/2021 ஆகிய நகரத்துக்கு சொல்லிவிட்டார். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு. 2021 முதலமைச்சர் கிங் மேக்கர் எங்க அப்பா என்ற மட்டும்தான் சொன்னார், யாருக்குமே தெரியாது. நான் மாமனு நிம்மாட்டத்தில் பல எபிசோடு போட்டிருக்கேன். நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வரிசை கொடுக்குறேன், பார்த்து இருந்து கொடுங்கள். கிங் மேக்கர் 2021 கிங் மேக்கர் எங்க அப்பாவும் நான் தான். உலக ஜனங்கள் ஒன்றான அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர்
யெகோவா என்று நாமம் கர்த்தர் கடவுள், அவன் நான் தான். 2026 கிங் மேக்கர் இந்த கர்த்தர் கடவுள். அதாவது என்ன முடிவு நம்ம வந்தது, ஒரு நாட்டில் 2 கட்சி தான் இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும். 2 கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும். அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி, மாதிரி எல்லா நாட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் முதல்ல காங்கிரஸ் இருந்தது, எதிராக ஜனதாதளம் வந்தது, காங்கிரஸ் பிஜேபி 2 தான் மாறி இருக்கு. மற்ற சின்ன சின்ன கட்சிலாம் எடுக்கூடாது. தமிழ்நாடு போது காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் டிஎம்கே வச்சு கொண்டு வந்தார். கடவுளை கொண்டு வர்றது, எல்லாம் கடவுளை கொண்டு வர்றது. ஏன்ட்ட 2012 சொல்லியிருக்கிறாரு, நான் கடவுளை செய்து கொண்டு வருகிறார், யாருக்கும் தெரியாது. காமராஜ் வந்தாரு, காமராஜ் பக்த வச்சுனோம். அப்போ காங்கிரஸ் தோற்கிறது, டிஎம்கே ஜெயிக்கிறது, காங்கிரஸ் டிஎம்கே எடுக்கிறது. இப்போ காங்கிரஸ் வலுவிழந்து எடுக்கிறது, டிஎம்கே எதிராக ஒரு ஆள் கொண்டு வரணும். எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து பிரிச்சார், ஏடிஎம்கே டிஎம்கே, எம்ஜிஆர் கருணாநிதி, அப்புறம் கருணாநிதி கொஞ்சம் கருணாநிதி ஜெயலலிதா, இப்போ கருணாநிதி ஜெயலலிதா, இப்போ முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நாட்டு 2 கட்சியில் இருக்க முடிவு பண்ணியிருக்காரு. அந்த 2 கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே தான், தாவேகா கிடையாது. தாவேகா நியாயமாக, நீதியாக, உண்மையாக, சத்தியமாக ஆட்சி செய்தால், லஞ்சம் வாங்காம, குறுக்கோயில போகாம, குதிர்பாரம் நடத்தாம நேர்மை ஆட்சி செய்தால் அவர்களும் நல்லமான கட்சி ஆக்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று ஒழிச்சு விடுவார்கள், கலைஞர் டிவிக்கு அண்ட் ஏடிஎம்கே, டிவிக்கு ஆர் டிஎம்கே தான் 2 கட்சி தான் இருக்கணும். 2 கட்சி மெஜாரிட்டியாக இருக்கும், எந்த மாற்றம் கிடையாது. தாவிகா அப்படி இல்லை. தாவிகா மேலே கட்டுறதுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இப்போ மக்களின் ஆதரவு காரணமாக தான் நடிகை விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு. கடவுள் ஆதரவு காரணம் அல்ல. திரும்ப சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அதிபதி கடவுள் சொல்லி கொண்டு இருக்கிறார். தனியாக பேச போடுறது பாருங்க. நீங்க மெஜாரிட்டியா 1991 மாத்தி ஏடிஎம்கே மாத்தி வர்றாங்க, சரிங்களா? 2 தான் வந்துட்டு இருக்காங்க. இடையில இப்ப கொண்டது காரணம் 2 கட்சி சரியில்லை. இப்ப 2017 2000 ஜெயலலிதா கருணாநிதி விட்டுருங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்து முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தான் 2 தான் பொறுப்பு. ஆதிகமா போச்சாலும் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மீது யார் செயல்பட முடியாது. கடவுள் மாதிரி இறக்கமா இருக்கிறாரு. அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தரமான அதிகமாக போய் செயலாளர். ஆனால் மாத்தினா அப்ப என்ன சொல்லுவார், அங்க முக ஸ்டாலின் தான். இங்க எடப்பாடி பழனிசாமி யாரு என்ன சொல்லுவாரு. அப்ப நான் சொல்றேன், நான் இப்போதைக்கு ஏடிஎம்கே போச்சு எடப்பாடி பழனிசாமி தான். யாரும் போட்டியா வர முடியாது. அந்த பக்கம் அங்க டிஎம்கே முக ஸ்டாலின் தான். தாவேகா வந்திருக்கிறாரு. மக்கள் அவரோட, கடவுள் ஆதரவு இல்லை. இதை பற்றி பல எபிசோட் போட்டிருக்கேன் நான். நடிகை வச்சு முதலமைச்சர் பற்றி போட்டிருக்கேன். 50 பேர் 90 பேர் தற்காலிகம் சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அதனால என்னைக்கு முடியும், எலெக்ஷன் முடிஞ்சதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 23 நாள் 2026, 24 2026 2 நாள் பேசினாரு தமிழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. அப்புறம் 29 நாள் 2026 அன்னைக்கும் சொன்னார் தமிழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. இதெல்லாம் தனியாக எபிசோட் 153, 25 4 2026, எபிசோட் 154, 25 2026 ஒளிபரப்பி இருக்கிறேன் நான். 4 ஓட்டு என்ன போடுகிறது? டிவிக்கு 108, டிஎம்கே 73, ஏடிஎம்கே 53. லீடுன்னு இருந்த போதும் 4 2026 மாநில சொல்ற திருக்க தரிசனம் அதிபதி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. இது சொல்றாரு, கடவுள் இருப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கணும்னு. விஜய் அல்ல, மக்கள் அவரோடு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில 5/5/2026 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்ப நீங்கள் கேளுங்கள். ஓரே கபோ தோமே ரிபோ ஹெத்ரா திக்கர்க்கத் கைரந்துக்க ஓகே உன்னிடம் நான் கூறினேன், ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனுக்கு தேசத்தின் அதிகாரம் கொடுக்க நான் ஆயத்தமாயிருந்தேன். அவன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்தேன், என் எண்ணத்தை மாற்றினேன். நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினேன், நிறைவேற்றினேன். அதிகாரம் தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இதன் விளக்கம் என்னவென்றால், உன்னிடம் நான் கூறினேன் என்று சொன்னார். ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று. தமிழக முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று கடவுள் கூறினார். 23/4/2026, 24/4/2026, 29/4/2026 சொல்லியிருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுக்க நான் ஆயத்தமா இருந்தேன். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதலமைச்சர் கொடுக்க ஆயத்தமா இருந்தார். அவன் இருதயத்தின் நினைவிட அறிந்தேன். அவர் எடப்பாடி பழனிசாமி இருதயத்தின் நினைவிட கடவுள் அறிந்தார். என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது. கடவுளுக்கு பிடிக்கல. என் எண்ணத்தை மாற்றினேன். அவர் எண்ணத்தை மாற்றிட்டாரு. நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க என்ன நிறைவேற்றினேன். நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டு நடிகர் விஜய் வந்து நடிகராக இருந்தாரு, அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி கொடுக்க எண்ணினேன், நிறைவேற்றினேன். கொடுத்துட்டாரு. கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அதிகாரம் இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் தற்காலிகமானது. கடவுள் சொன்னார். எப்படி பார்த்தாலும் தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி இவர அங்க ரெண்டு இங்க ரெண்டு சேர்த்துட்டு இருக்கிறாரு. குறுக்கு வழியில குதிரை பருத்தின் மூலமாக சேர்த்து கொண்டு இருக்கிறாரு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியாது. நான் கடவுளுக்கு தெரியும். அவர் நல்லா ஆட்சி கொடுக்கல, துயாட்சி இல்லை, பரிசு லஞ்சத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாரு. லஞ்சம் எங்க பணம் வருது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. யார் முதல் போடுறாங்க, முதல் ஏன் போடுறாங்க, லாபம் பார்க்க தான் போடுவாங்க, சம்பாதித்தானே போடுவாங்க. முதல் போடுறது எதுக்கு போடுவாங்க, நம்ம சம்பாதித்தானே போடுவாங்க. அதனால உறுதியா சொல்றேன், தமிழக முதலமைச்சர் நடிகர் விஜயின் ஆட்சி அதிகாரம் தற்காலிகமானது. 10/5/2026 நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றார் முதலமைச்சரோட. அப்ப 13/5/2026 ஏடிஎம்கே 25 எம்எல்ஏ பிரிச்சு மெஜாரிட்டி நிரூபிச்சாரு. அப்புறம் 21/5/2026 21 டிவிகே அமைச்சர்கள், 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. அப்புறம் 22 ஒரு பிசிகா அண்ட் ஒரு முஸ்லிம் பதவியேற்றாங்க. இத்தனை பேர் கூடி பதவியேற்றிருக்காங்க. ஆண்டிகள் கூடி மரம் கட்டமா கட்டி வச்சிருக்கிறாங்க. எந்த ஆண்டி பிச்சிருப்போன்னு சொல்ல முடியாது. எப்போது நடிகர் விஜய் ஆட்சி முடிவுக்கு வரும் என்று சொல்ல முடியாது. எல்லாம் கடவுளின் சித்தம் திட்டம். கிங் மேக்கர் அவதான் ராஜாவை உண்டாக்கணும். ஆதியில கடவுள ஆரம்பத்தில் வந்து சாமர்த்தியத்தின் மூலமாக சவுல் ராஜாவையும் தாவி ராஜாவும் இஸ்ரேல் ராஜா ஆக்கினாரு. கடவுள் மூலமாக அவர் ஆகினாரு, கிங் மேக்கர் ஆனாரு. சாமர்த்தியத்துக்கு கிங் மேக்கர். அப்புறம் கடவுள் மூலமாகத்தான் காமராஜ் வந்து நேர் இறந்த பிறகு ராஜ்பூர் சாஸ்திரி இந்திய பிரதமர், அவர் இருந்த பிறகு இந்திய பிரதமராக நம்ம காமராஜ் ஆகினாரு. காமராஜ் இந்தியா கிங் மேக்கர் ஆனாரு. இப்போது இந்தியா தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் தேவநாயகத்த கடவுள் இந்த மகன், அவருடைய மகன் குமாரன், அப்பா என்று கூப்பிடுகிற குமாரன். எப்படி 2000 ஆரம்பத்திலிருந்து வாங்கிட்டு வர்றாரு. என்ன சொன்னது வந்து 2000 சொத்து கூப்பிடுறதுல செயல்தாக தன்னை கொடுப்பேன்னு சொன்னாரு, சொன்னது நிறைவேற்றினாரு. 2000 மரண கொடுப்பேன்னு சொன்னாரு, மரணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் பதவிக்கு உட்கார வச்சாரு. அவர் தான் உட்கார வச்சாரு, முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. கிங் மேக்கர் அவர் கிங் ஆக்கினாரு. அப்புறம் அப்ப தற்காலிகமான 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. அவர் கிங் அவர் தான் வைக்கிறாரு. 2 மாசம் பதவி காலி பண்ணிட்டாரு. அப்புறம் சசிகலாவுக்கு முயற்சி பண்ணாங்க. சசிகலா முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. கிங் மேக்கர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் சரிக்கு அனுப்பினாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினாரு. அவர் கிங் ஆக்கினார். கிங் மேக்கர் அவர் தான் கிங் மேக்கர். என்கிட்ட சொன்னார், என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சரியில்லை. உடனே அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2000 முதலமைச்சர் ஆக்கினாரு. அவர் ஆட்சியும் சரியில்லை. இப்போ 2 ஆட்சி எடுத்துட்டாரு. இப்போ வந்து எடப்பாடி ரொட்டீனா வரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின். அப்படி எடப்பாடி பழனிசாமி தானே, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் பிரியமா இருக்கிறார். இடையில நடிகர் விஜய் நுழைந்து விட்டார். இப்பொழுது கடவுளின் சித்தம் வந்து நடிகர் விஜய் முதலமைச்சர் பதவி தற்காலிகமாக சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும். அடுத்ததாக எப்படியாவது கடவுளின் சித்தம் என்னவென்றால், எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும். எப்படி ஆக முடியும்? டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி இதுதான் வழி. கடவுளுடைய சித்தம் அதுதான், விருப்பாத டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி. எதிர்க்கு நண்பன் அண்ணன் தம்பி தானே, அங்கதான் இங்க வந்தது, எங்க அங்க போயிருக்காங்கல்ல. சும்மா இடையில ஒரு பூச்சாண்டி காட்டுறது. டிஎம்கே கூட்டணி அமைத்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை வைத்தால் கடவுள் ஆசை உண்டு. அந்த கூட்டணி கடவுள் ஆசை உண்டு. எப்படியாகவும் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடையில் வருவார். டிஎம்கே என்ன கூட்டணி எப்படி அமையும் என்பது எனக்கு தெரியாது. எல்லாமே என் தேவநாயக கர்த்தர் சித்தம். ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் கிங் மேக்கர். ஒவ்வொரு நாட்டும் அவர் தான் வைக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வச்சாரு. 2020 அவனுக்கு கருத்தை நீட்டிருக்கிறாரு, பதவி நீக்கிறாரு. அடுத்த வர தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப அமெரிக்கா தாக்கினாரு. மோடியை பார்க்கினாரு, இந்திய பிரதமர் ஆக்கினாரு, ரஷ்ய அதிபராக பண்ணாங்க. உலகத்தின் கிங் மேக்கர் என் தேவநாயக கர்த்தர் கடவுள். தமிழகத்தின் கிங் மேக்கர் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுளாகிய அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர் யெகோவா என நாம கொண்ட தேவனாய கர்த்தர்
இந்த மாமனிதன் மூலமாக என்று சொல்லுகிறார், நிறைவேற்றுகிறார். நானும் அப்பாவும் தான் தமிழ்நாட்டின் கிங் மேக்கர். மாமனித விஞ்ஞானத்தோடு தொடர்ந்து பாருங்கள், அடுத்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.